பிக் பாஸ் தமிழ் சீசன் 8ஓட இந்த வார நாமினேஷன் ப்ராசஸோட வோட்டிங் ரிசல்ட் 5வது வோட்டிங் ரிசல்ட் 5வது நாள் வோட்டிங் ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத அன்அஃபீஷியல் வோட்டிங்கை வச்சு பார்க்கலாம். இந்த வாரம் மொத்தம் 13 பேர் நாமினேஷன்ல இருக்காங்க இல்லையா? இதுல யாரு கடைசியில இருக்கிறாங்க, யாரு ஃபர்ஸ்ட்ல இருக்கிறாங்க, ஓட்ல ஏதாச்சும் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆரம்பத்துல லாஸ்ட் 5 இடத்துல இருந்த ராணவ் டக்குன்னு 2வது இடத்துக்கு வந்திருக்கிறது தாங்க அதிரடியான மாற்றம். நேத்தே இவரு 2வது இடத்துக்கு வந்துட்டாப்ல. தொடர்ந்து சௌந்தர்யா தான் முதல் இடத்துல இருக்கிறாங்க. ஸோ சௌந்தர்யாவ இடத்த பிடிக்க முடியாது ராணவால. ராணவுக்கும் சௌந்தர்யாவுக்கும் இடையேயான ஓட்டு டிஃபரண்ட் கிட்டத்தட்ட 20,000க்கு மேல இருக்கு. 22,000 இருக்கு. ஸோ சௌந்தர்யா 77,000 ஓட்டுக்கு மேல வாங்கியிருக்கிறாங்க. ராணவ் 54,000 ஓட்டு வாங்கியிருக்கிறாப்ல. 3வது இடத்துல ஜெஃப்ரி 48,000 ஓட்டு. 4வது இடத்துல தீபக் 39,000 ஓட்டு. ஜாக்லின் அதுக்கு அடுத்ததா இருக்கிறாங்க 36,000 ஓட்டு. ஸோ ஜாக்லின் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வருது அவங்களோட ஓட்டும். அதுக்கு அடுத்ததா 6வது இடத்துல ரஞ்சித், 7வது இடத்துல சத்யா, 8வது இடத்துல தர்சிகா, 9வது இடத்துல சாச்சனா. ஸோ இவங்க எல்லாமே கொஞ்சம் சேஃப் ஜோன்ல இருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம். அதுக்கு அடுத்த இடம் இருக்கிறவங்க எல்லாமே டேஞ்சர் ஜோன்னு கூட சொல்லலாம். சிவகுமார் வந்து பார்த்தீங்கன்னா 9வது இடத்துல இருக்கிறாப்ல. 10வது இடத்துல இருக்கிறாப்ல. வர்ஷினி 11வது இடத்துலயும், மஞ்சரி 12வது இடத்துலயும், ரியா கடைசி இடமான 13வது இடத்துலயும் இருக்காங்க. இவங்களுக்கு இடையேயான வாக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாங்க டிஃபரெண்ட். ஸோ யார் வேணுமானாலும் எலிமினேட் ஆகலாம். அதுலயும் ரியா எலிமினேட் ஆகுறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.